உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளது ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறித்து சாட்சி சொல்கிற பழக்கம் நமக்கு காணப்படுகிறதா? இங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 10:32 பாத்தீங்கன்னா, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். பாருங்க, நம்ம சாட்சி சொல்லும் போது ஆண்டவரும் நம்மளை குறித்து சாட்சி சொல்கிறவராய் காணப்படுகிறார். சாட்சி சொல்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. இரண்டாவது, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது, தேவனுக்கும் நமக்கும் இன்னும் ஐக்கியத்தை உண்டாக்கிறது. நாலாவது, வழி தெரியாமல் இருப்பவர்களுக்கு தேவனுடைய பாதையில் நடப்பதற்கு வழி செய்கிறது. ஐந்தாவது, நொந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு உள்ளான சந்தோஷம் காணப்படுகிறது. சாட்சி சொல்வதனால் எத்தனை நன்மைகள் கிடைக்கிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் சாட்சி சொல்லுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் சாட்சியை சொல்லணும். வெக்கப்படாம நம்ம தைரியமாக பிறருக்கு சாட்சி சொல்றவர்களாய் நம்ம காணப்படணும். பகுதியில மத்தேயு 5:1-20 வரை பாத்தீங்கன்னா, ஏசப்பா கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரினருடைய நாட்டில் வந்தார். படகுல இருந்து இறங்கி வரும்போது அசுத்தாவி மனுஷன் ஒருத்தன் வரான். ஏத கல்லறையிலே வாழ்கிறவர் அசுத்த ஆவியினால் பிடிபட்டு எல்லாருக்கும் யாருக்குமே அடங்காம காணப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஏசப்பாக்கு எதிராக வருகிறான். அப்போ ஏசப்பா இந்த லேகியன் என்ற பிசாச ஏசப்பா விரட்டுறாங்க. விரட்டின பிற்பாடு அவன் பூர்ண சுகம் அடைகிறான். பூர்ண சுகம் அடைவத கண்டு அநேக ஜனங்கள் பாக்குறாங்க. அவனை கேட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா அவன் ஏசப்பா பின் சொல்றவனா நான் காணப்படுறான். படகுல ஏறதுக்கு பிரயாசப்படும் போது ஏசப்பா சொல்றாங்க, வேதத்துல பாக்குறோம், மத்தேயு 5:19 நீ உன் இனத்தார் இடத்திற்கும் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு சுத்தமானதை அறிவின்னு சொல்றாங்க. பாருங்க, அவன் பின்னாடி செல்லுதுக்கு பிரயாசப்பட்டு காணப்படும் போது ஏசப்பா என்ன சொல்றாங்க, நான் உனக்கு செய்த நன்மைகளை நீ உன் இனத்தார் இடத்திற்கும் பிறருக்கும் சாட்சியாக சொல்லுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, சாட்சி எப்படிப்பட்ட விதத்துல காணப்படுகிறது? ஏசப்பாவே பிறரை சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இத பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 14:25 மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். பாருங்க, ஒரு மெய் சாட்சி சொல்வதனால பல உயிர்களை நம்ம ரட்சிக்க முடியும், காப்பாற்ற முடியும். நம்ம சொல்ற சில சாட்சிகள் மித்தமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி எழுப்பப்படும். அவர்களுடைய உயிரை காப்பாற்றப்பட வல்லது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். இங்க பாத்தீங்கன்னா 1 யோவான் 5:7 பரலோகத்தை சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பரலோகமே சாட்சி கொடுக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை காணப்படணும்? நம்மளும் தேவனை குறித்து அநேக பேருக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். இங்க பாத்தீங்கன்னா ஆபிலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் தேவனுக்கு முதன்மையான மேன்மையான பலியை செலுத்தினாக காணப்படுகிறான். பாருங்க, மேன்மையான பலியை தேவனுக்கு முன்பாக செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். பாருங்க, அவன் சாட்சி சொல்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் தேவனை சாட்சி சொல்ற அளவுக்கு காணப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படணும். மேன்மையான காரியங்களை செய்து தேவனுக்கு முன்பாக நம்ம சாட்சி பெறுகிறவர்களாய் காணப்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணப்பட்டான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்றும் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னவே சாட்சி பெற்றான். பாருங்க, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாமே தேவனுக்கிட்ட சாட்சி பெறுகிறான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம காணப்படுறோம்? நம்ம அநேக நேரத்துல நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட பெரிய காரியங்களுக்கு கூட நம்ம சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படுறோமா? இல்ல சாட்சி சொல்வதற்கு வெக்கப்பட்டுட்டு நம்ம எப்படி சொல்வதுன்னு சொல்லி தெரியாம நம்ம காணப்படுறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அநேக சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, பிறர்கிட்டயோ நம்ம கிடைக்கிற சமயத்திலேயாவது நம்ம சாட்சி சொல்லணும். வாய்ப்பு கிடைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி சொல்ல பழகணும். இங்க பாத்தீங்கன்னா சாட்சி
சொல்லணும்னு சொன்னா ஏசப்பா சொல்லணும் இல்ல, எனக்கு ஏசப்பா வெளிப்படுத்தினாதான் நான் சொல்லுவேன்னு கிடையாது. பாருங்க, ஏசப்பாவே சாட்சி சொல்லுங்கள், என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கன்னு வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தினாதான் நான் சாட்சி சொல்வேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நமக்கு சாட்சி சொல்ல பிடிக்கலன்னு சொல்லிதான் நம்ம யோசிக்க முடியும். ஆனா அப்படிப்பட்டவர்களை நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. சாட்சியுள்ள ஜீவியத்தில் நம்ம காணப்படணும். அது மாத்திரமல்ல, பிறரையும் சாட்சியுள்ள ஜீவியத்தில் வளர்றதுக்கு நம்ம வழி செய்யணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் மனப்பூர்வமாக நம்ம சாட்சி சொல்லுகிறவர்களாய் எந்த இடத்திலும் எப்பொழுதும் நம்ம சாட்சி இடுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். ஏது சொல்லுகிறது, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கு. பாருங்க, நம்ம ஏசப்பாவை குறித்து, ஏசப்பாவுடைய மேன்மை குறித்து, ஏசப்பா செய்கிற அதிசயத்தை குறித்து, நம்ம வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை குறித்து நம்ம விவரிக்கும் போது, அடுத்தவர்களுக்கு சொல்லும் போது, தேவன் நம்மை குறித்து பரலோகத்தில் சாட்சி இடுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜீவியத்தில் நம்ம காணப்படுறோம், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியுள்ள ஜீவியத்தில் நம்ம காணப்படணும். ஏசப்பா ஒவ்வொருவரும் சாட்சியுள்ள ஜீவியத்தில் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.